ஹலோ. இந்த நேமஸ் கம்பெனில நாங்க பணம் போட்டுட்டு அது வரைக்கும் எதுவுமே தெரியல. அந்த வாங்கின ஒரு ஆளக்கானா. நாங்க தேனி மாவட்டம் சார். தேனி மாவட்டமா? எவ்வளவு பணம் போட்டிருக்கீங்க? இந்த 10 லட்சம் போட்டிருக்கு சார். அது என் மக பியோ பணத்தை வாங்கி அம்மா அப்பா வேலைக்கு போக மாட்டேங்க இதை வச்சு சாப்பிட்டுக்கங்கன்னு சொல்லி அது 3 லட்சம் வாங்கி அது வர அடல் வச்சு இந்த பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு வச்சிருந்த பணம்லாம் 3 லட்சம் அலாதியை போட்டுருக்கு சார். அந்த பிள்ளைக்கு 37 வயசு ஆகுது. ஒரு பிள்ளை இருக்கு சார். எங்களுக்கு 67-8 வயசு இருக்குங்க சார். எனக்கு இந்த பாண்டெல்லாம் அவர் கொடுத்துருக்கேன்டாரு. என் பேர் மாயழகு, புவனேஸ்வரி. இந்த பாண்டு கொடுத்துருக்கேன்டாரு. வீட்டுல பாண்டு இருக்கு சார். யார்கிட்ட போட்டீங்கம்மா பணம்? யார்கிட்ட கொடுத்தீங்க? இந்த பழனி முருகன். எந்த ஊருக்காரமா அவரு? அவரு இங்க அந்த தேனி மாவட்டம் அழகாக இருக்காரு. அவரு என்னன்னு எவ்வளவு பணம் கிடைக்குன்னு சொன்னாருமா அவரு? அவரு 5 லட்சம் போட்டா 3 வருஷம் கழிச்சு 10 லட்சம் சொன்னாரு. அந்த பிள்ளைக்கு சரி கல்யாணத்துக்கு ஆகட்டும், நம்மளும் முன்னாடி வாழ்வாதாரத்துக்கு வேலைக்கு போக முடியாதுன்னு சொல்லி போட்டேன் சார். அது போட்டு இப்போ அந்த ஆகஸ்ட் முடிய போகல 20 நாள் இருக்கு கம்பெனி அடைச்சிட்டாங்கன்ட்டாங்க. இப்ப 2 வருஷம் 2.5 வருஷம் ஆச்சு. ஆகஸ்ட் தானே சார் அடைச்சது. ஆகஸ்ட் மாசம் தான் எனக்கு முடியுது. வாங்க போகல இப்படி ஆயிடுச்சு. இப்ப இந்த ஆகஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சா என்னன்னு தெரியல எனக்கு. அது கூட 2 வருஷம் ஆச்சு சார். 2 வருஷம் மேலே ஆச்சு சார். இன்னும் கம்ப்ளைண்ட் பண்ணலையா? கம்ப்ளைண்ட் பண்ணாம கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா? பண்ணலையா நீங்க இன்னும்? இல்ல சார், நான் எங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன் என்னன்னு தெரியல. இப்ப அவரு இந்த 3 மாசம் ஆகவே காணும். நேற்று கூட அவங்க அம்மா அப்பாட்ட போய் சத்தம் போட்டு என் மையன் வரீங்க இருக்கா எங்களுக்கு எங்க இருக்காது தெரியலன்றாங்க அவங்க. அவர் என்ன வேலை பார்த்துட்டு இருக்காருமா அவரு? அவரு அங்கதான் கம்பெனியில வாங்கி வசூல் போட்டுக்கிட்டே இருந்தாரு. வாங்கி போட செய்யுமா இருந்தாரு. அப்படி இருந்தாரு அவரு. இப்ப எப்படிமா உங்களுக்கு தெரியுது? இப்ப எப்படி போன் பண்றீங்க நீங்க? நீங்க அந்த செல்லுல பேசுனீங்கல்ல? ஆமாமா. செல்லுல பேசுற பார்த்து என் மகனை வச்சு அந்த நம்பரை எழுதிட்டா அவருனால பேச முடியும் போன் பட்டிருக்கேன். மதுரையில போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துறீங்களாமா நேரா நீங்க? மதுரையில எங்கன்னு சார் எனக்கு இடம் தெரியாது, போக முடியாம இருக்கேன் சார். படிச்ச பசங்க இருக்காங்களா? கூட படிச்ச பசங்க பிள்ளைங்க இருக்காங்களா? என் மகன் ஒரு பிள்ளை இருக்கு. அது கல்யாணம் முடியாம கூப்பிட்டு வந்து வீட்டுல வச்சுக்கேன் சார். பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம். நீ வரல சார். 13 லட்சம் இருந்தா இப்ப என் பிள்ளைய கட்டி கொடுத்துருங்க. அடல் வச்சுட்டேன் சார். பொண்ணெல்லாம் அடல் வச்சுட்டேன் கொடுத்தேன் சார். என் பிள்ளைக்கு இப்ப 37 வயசு ஆகுது சார். ஒரு உள்ள 3 பொம்பளை பிள்ளை சார். எனக்கு 2 பிள்ளைய கட்டி கொடுத்துட்டு ஒரு உள்ள சங்கிலினால பிரச்சனையா வாழ்றா. என்ன இப்ப எனக்கு வயசு ஆயிடுச்சு. எங்க வீட்டுக்காரரு வேலைக்கு போக முடியாது சார். நாங்க வீட்டுலதான் இருப்போம். முட்டோடு பெட்டி கடை மாதிரி வச்சு ஒரு முட்டாய் எடுத்து கஞ்சி போக முடிக்கிட்டு இருக்கு சார். அதுக்கு ஆளக்கான அந்த பழனி முருகனை காணும். எங்க ஒண்ணு 2 முதல் நாள் வந்திருந்தாரு. இப்ப ஆளதை காணும். இதுக்கு நம்ம பாண்டெல்லாம் வச்சிருக்கேன் சார். 2 போட்டது பாண்டெல்லாம் வச்சிருக்கேன் சார். எப்ப திரும்பி கிடைக்கல எனக்கு தெரியல. வந்துருன்னு சொல்றாரு. இல்ல வந்து கிடைக்கல. சரிங்கம்மா, நான் இப்ப உங்களுக்கு ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்ப முடிஞ்சா ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பலாமா? இல்லைன்னா நேர்ல கொண்டு போய் மதுரையில கொண்டு போய் கொடுக்கணுமா? ஆபீஸ்ல கொண்டு போய் கொடுக்கணும் நீங்க. நீங்க எப்படி கொடுப்பீங்க? இந்த நம்பர் கூட என் மேல தூங்கு அனுப்புல கொஞ்சம் படிச்ச பிள்ளைங்க கொஞ்சம் அதை கூட அனுப்பிட்டேன். மகளை பார்க்க சொல்லி கூட கூட்டிட்டு கூட வாங்க சார். மகளை கூட வாட்ஸ்அப் இருக்கு அவங்க நம்பருக்கு? நம்பர் இருக்கு எனக்கு. மகளை சொல்லுங்க. சரி, அவங்க பொண்ணு எந்திரிச்சதுக்கு அப்புறம் நீங்க சொல்லுங்க. நான் போன்ல பேச நீங்க கொண்டு போய் நேர்ல கொடுக்கறதுக்கு நான் வழி சொல்றேன். சரிங்க சார், ரொம்ப நன்றி சார். எனக்கு கொடுங்க வாங்கி பாருங்க சார். சரிங்கம்மா. எந்திரிக்கணும் சார். எந்திரிச்சு நன்றிம்மா. நன்றியா.